நாட்டு ஆண்டவரக்கூடிய விளாட மன்னனுக்கும் சுதற்கனுக்கு பிறந்த நாங்க 2 பேரு. யாரை தெரியுமா? ருத்ரபாலன், ருத்தரி. ஆமா, அது மட்டும் தான் தெரியும். திருமணம் செஞ்ச யார் தெரியுமா? ஐவர் ராஜாக்கள் நடுப்பிறந்த அர்ஜுன மகனா விளங்கும்படியான அர்ஜுனனுக்கும் சுபத்திற்கு பிறந்த அபிமன்யை திருமணம் செஞ்சு திருமணம் செஞ்சு. ஆனா யாரு கரும்பு தெரியவில்லை. மன்னர் கொடுத்தாரு. எங்க பாக்குறியா? பெருமாதனக்கு திறந்திடும் மருகா பெருமா பதிகுல
ஏறு தரு என்னுடைய வாரத்தை விடுதலையினால் என்று வைக்கும் ஒரே வார்த்தையாச்சு கேளு கேட்கட்டுமா? ஐயா பார்வனை ஆள வந்த பாண்டவரி குலவிளக்கே ஐயா போருக்கு போற நெல்ல ஐயா பொறுப்பாளி எனக்கு ஐயா சீருடன் ரதத்திலேறி என் வேதரே போற செய்தி ஐயா என்னவென்று நான் அறிவேன் அடியாளுக்கு தெரிய சொல்வாய் எப்படி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அதிவேகமாக கோவ குறியோடு சேனாசனையில கூட்டிக்கின்னு எங்கெங்க போறீங்க? நீங்களே வெள்ளம்பை கலையும் தாங்கி போய் கலை கொண்டு கோவ குறியோடு சென்று செல்கிறீங்களே என்ன காரணம்னு கேட்கிறேன். எங்க போறீங்க? சொன்னால் வருத்தம் கிடையாது. சொல்லுங்க. அடி புல்லரி வாழ விட்டோம் அந்த புல்லரி வாழ விட்டோம் சேனைகள் போரி கலைக்கும் செல்லூரார் என் தந்தைமார்கள் என் தேவியர் அதாவது என் தந்தையாகப்பட்டவர் 4 பேர்கள் 4 திசைக்காக சந்திரை கலைஞர் அமராவதி சென்றிருக்கிறார். அந்த நேரம் தனியிலே என் பெரிய தந்தை தன்னன் தனிமையாக இருந்தால் அந்த விற்குரா இருக்கும் கோணாச்சாரி ஓடி வந்து மடல் விரியும்படியாக ரதகொடி கம்பத்திலே கட்டி திருடுவானாம். அதனாலே எங்க பெரியப்பாவுக்கு காவலுக்கு போறோம். எங்க போறீங்க? காவலுக்கு போறோம். அப்படி கவலை இருந்தா அப்படி அது எப்படி ஆகுமோ ஏதாகுமோ என்னாகுமோ எப்படிங்க எனக்கு தெரியும். அதாவது உனக்கு கடைசி அடினா எனக்கு முதலடி எனக்கு முதலடினாக்கா உனக்கு கடைசி அடி. ஆமாங்க. அப்படி பாட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன் காவலுக்கு போறேன்றேன். அப்படி காவல் இருந்தால் சொற்படிக்கு ட்ரோனர் வந்தால் எப்படி ஆகுமோ என் ஆதாவேதா அப்படின்னு சொல்றேன். அடி பைத்தியக்காரு அடி எப்படி ஆகுமோ எப்படி ஆகுமோ என்று அற்பமாக பேச வேண்டாம். விற்பிடித்தவனை வாட்டுவேன். விற்பிடித்தவனை வாட்டுவேன். யார் வருது? விற்குரிய துரோணாச்சாரி. வரக்கூடிய ஆளோ துரோணாச்சாரியே சபதத்தை செய்து
மடிப்பாருங்க. அப்புறம் நான் இவளை அடிச்சா கூட இந்த பொண்ணு அடிச்சாலும் பூரா இப்ப நினைக்கிறாங்க இந்த கற்பனையில நான் உரைக்கலைங்க. இந்த கம்யூனிட்டி புள்ளத்தாச்சி பொண்ணு போட்டு அடிக்கிறான் அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. குச்சி போட்டு அடிக்காதீங்க. நான் கொஞ்சம் அடிக்கிறேன், நான் எதுக்கு ஏசத்துக்கு அடிக்கிறேன் எல்லாரும் கேளுங்க. அதாவது விற்பிடித்தவனை மாட்டுவேன் நான் பாடுறேன். விற்குரு துரோணாச்சாரி சற்பனை செய்து மடிப்பான். இந்த கற்பிணியா யான் உரத்தேனே. துரோணாச்சாரி என்னை சற்பனை செய்து மடிப்பானா? ஆமா, சற்பனை செய்து மடிப்பாங்க. கற்பிணியா யான் உரத்தேன்னு சொல்றியா? அது கற்பிணியே என்ன சொல்றான்? அப்ப சொல்றா போவானா சொன்னது தப்பு கிடையாது. அந்த துரோணாச்சாரிய பெருமையா பேசணும். அப்ப நான் யாருன்னா கற்பனை பிடிக்கிறதுனா கற்பனை படிக்க வரல. சாதாரண ஆளா கார்முகம் கெடுதல் கெட்டவருங்க. நீ போன அடி வாங்குவீங்க, செத்துருவ போவா. என்னை சாவடிக்கிட்டே சாவடிக்கிட்டே இருக்கிறப்பாவா. கண்டிப்பா அடிப்பா, அடி வாங்கி தான் வருவீங்களா நீங்க? இன்னும் மகாராஜ்யம் ஹக்கணும் எந்நாட்டிற்கும் மகனாக முஸ்லிம்களையாச்சும் மகனாக பகவான் ஏழுமலை என்று சொல்லுங்கள். ஏழுமலை என்று சொல்லும்படியான ஆரூர் அன்னார் அவர்கள் இதோ இந்த கோட்டையாமலை வரதராஜியாக என்பதும் இதோ எனக்கு மனைவியாக அவர் பங்கிலே திருப்பதி ஏழுமலை ஒன்று கொடுக்க 1,00,000 எங்க அவர் கார்முகம் கெடுத கெட்டவருங்க. நீங்க போவாதீங்க. அப்புறம் இனிமேல் சொன்னா எந்த ஆம்பளை அடிக்காத இருப்பான். நீ போனா செத்துருவ போவாங்க. நான் என்ன ஆளு கற்பனை படிக்க வல்ல ஒப்பிலா எந்துரைய கார்முகம் கணிதம் கற்றவர் விற்குரு துரோணாச்சாரி கார்முகம் கணிதம் கற்றவர் அப்படின்னு இவன் பாடுறாள. அவன் கார்முகம் கணிதம் கட்டிருந்தா எனக்கு என்னடா? எனக்கு என்ன? நான் என்ன ஆளு? என்ன சொன்னீங்க? கார்முகம் கணிதம் கற்றவர் அப்படின்னு பாடலாம் பாடலாம். கார்முகம் கரத்திலே அந்தும் இந்த போர் விஜயன் மைந்தனோடு அந்த பார்ப்பனன் எதிர்க்க போகுமோ? பாப்பார பையன் எதிர்க்க முடியுமா? பார்ப்பனன் எதிர்க்க
அவர் பலசாலிங்க